ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம சாட்கேனோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து கிராமர், ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பசில்ஸ் நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பாக்காதவங்கலாம் பார்ட் 1 போய் பாத்துருவாங்க. அதுல நம்ம வந்து மெயினான அந்த லெசன்ல வந்து என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்கன்னா, வல்லரி சௌஹான் அவங்க வந்து அந்த டெல்லி இன்னொரு இடத்துல போய் அந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் எப்படி கொண்டாடினாங்க அதை பத்தின ஃபுல் வீடியோஸ் வந்து பார்ட் 1ல இருக்கு. மூவிங் ஆன் டு பார்ட் 2. कहानी का सारांश. சாராம்சம் என்னன்னா சமரி. இந்த போயமோட சமரியை பத்தி பார்க்க போறோம். வல்லரி சௌகா மாய். வல்லரி வந்து சௌகான்ற இடத்துக்கு போனாங்க இல்லையா. வல்லரி வந்து ஆக்சுவலா இருக்கிற இடம் வந்து டெல்லி, அங்க இருந்து चौकामपुर போனாங்க. वल्लरी के पिताजी अरुणाचल प्रदेश में अधिकारी है. परिवार दिल्ली से चौका माया हरियाली, शांति और मुस्कान से भरा. வல்லரியோட ஃபாதர் வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல ஒரு ஆபீசரா இருந்தாங்க. ஃபேமிலி வந்து டெல்லியில இருந்து இப்ப அந்த சௌகாம்ன்ற வில்லேஜுக்கு போறாங்க. साड़केन त्योहार. त्योहारना என்னன்னா ஃபெஸ்டிவல். சாடுகேன்ற ஃபெஸ்டிவல் பத்தி. चौथान के घर से शोभा यात्रा देखी, मंदिर पहुंचे, पानी और आटे से खेल हुआ, बौद्ध नव वर्ष उत्सव. இதுல மெயினா நம்ம என்ன பார்த்தோம்னா, வல்லரியோட ஃப்ரெண்டு பேர் வந்து சௌதான். அந்த சௌதானோட வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து அந்த ப்ரொசஷன், ஃபெஸ்டிவல் ப்ரொசஷன் எல்லாம் வந்து ஃபைனலா அந்த டெம்பிள் ரீச் ஆனது. என்னென்ன முறையில வாட்டர் ரைஸோட ஃப்ளோர் எல்லாம் வச்சு மோகத்துல வச்சிருந்தாங்க இல்லையா. இதுக்கு செலிப்ரேட்டிங் த புத்திஸ்ட் நியூ இயர் அதை பத்தி படிச்சோம். होली की याद. ஹோலிக்கும் இந்த சாட்கேன் ஃபெஸ்டிவலுக்கும் என்ன ரிசம்பிளன்ஸ் இருக்கும்? पानी और आटा देखकर वल्लरी को होली की याद आई. अनेकता में एकता का सुंदर उदाहरण. ஹோலி எப்ப அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, தண்ணி வச்சு அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளோர் வச்சு விளையாடுறதுலாம் பார்த்தோம்னா வல்லரிக்கு ஹோலி ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஹோலிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கலர் பொடிகள்லாம் மேல எடுத்து தூங்குவாங்க. கலர் தண்ணி மேல. So this is a perfect example of India's principle, which is unity in diversity. विश्वों का आशीर्वाद. ஸோ அந்த பிக்ஷுக்கள்லாம் ஃபைனலா இந்த ப்ரொசெஷன் எல்லாம் முடிச்சு டெம்பிள்ல போய் பிளேஸ் பண்ணிட்ட பிறகு, ஐடல்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிட்ட பிறகு 3 days கழிச்சு திருப்பி எடுத்து வந்து புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியிலே வைக்கும்போது அங்க இருக்கிற புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம் பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. खेती फूले पड़े तुम्हारी, तुम्हें ना हो कोई बीमारी. विश्वों ने यह सुंदर आशीर्वाद दिया. அவங்க எந்த மாதிரியான பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்கன்னா, கேத்தினா ஒரு ஃபீல்டு, அக்ரிகல்ச்சர் எல்லாம் இப்ப நாத்து நடுற இடம் எல்லாம் பாத்துருக்கீங்கல்ல. அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து செழுமையா வளரட்டும், பிமாரி உங்களை எந்த விதமான இல்லத்துக்கும் தொடக்கூடாது, அந்த மாதிரி சொல்லி மாம்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா வச்சுக்காங்க. Moving to the next slide. समानार्थी शब्दों से वाक्य पूर्ण लिखिए. Rewrite the sentences using underline words with their synonyms. For example, ஒரு வேர்டுக்கே நிறைய மீனிங்ஸ் இருக்கும் இல்லையா. அப்ப அந்த பர்டிகுலர் வேர்ட் யூஸ் பண்ணாம அதுக்கு பதிலா வேற ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சேம் மீனிங் வர மாதிரி வேர்ட்ஸ் பண்ணி நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம். एक दिन वल्लरी को उसके मित्र चौहान ने अपने घर बुलाया. இப்ப இதுல வந்து என்னென்ன வேர்ட்ஸ் டேஷ் பண்ணிருக்காங்கன்னா, மித்ராக்கு ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன ஈக்குவலன்ட் வேர்ட்ஸ் மித்ரோக்கு? दोस्त, सखा. அதே மாதிரி இன்னொரு வேர்ட் வந்து கர்னா ஃபர்ஸ்ட் என்னது? ஹவுஸ். ஹவுஸுக்கு வேற என்ன வேர்ட்ஸ்? आवास, निवास. சோ இதே சென்டென்ஸ நம்ம இந்த மித்ராக்கு பதிலா தோஸ்த்னு எழுதலாம். அதே மாதிரி கர்ருக்கு பதிலா ஆவாஸ்னு எழுதலாம். அப்படினாலுமே சேம் அர்த்தம் தான். ஒன் டே வல்லரி வாஸ் இன்வைட்டட் பை ஃப்ரெண்ட் சௌதான் டு ஹிஸ் ஹவுஸ். அதேதான் அர்த்தம். இந்த சென்டென்ஸ்க்கும் அதேதான் அர்த்தம். ஆனா இந்த வேர்ட்ஸுக்கு பதிலா நம்ம வேற ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். हमारे गांव के लोगों ने नदी के किनारे एक मंदिर बनाया है. என்ன அர்த்தம்? காவ்னா வில்லேஜ், நதிக்கரையில ஒரு டெம்பிள் கட்டியிருந்தாங்க. அதுதான் இந்த சென்டென்ஸ். அதுல காவ்ன்ற வில்லேஜுக்கு பதிலா என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் எழுதலாம்? ग्राम पूर्वा. நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? கிராமம் பூர்வக்குடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கிராமத்தை. சோ அது ரெண்டும் தான் நியர்லி அதே சப்ஜெக்ட்ல தான் அது வருது.
நதினா எனக்கு சரிதா நகர். ரிவருக்கு இன்னொரு வந்து நம்ம என்னெல்லாம் எழுதலாம், சரிதா நகர் எழுதலாம். கினாரேனா தட்டு சோர். அந்த ஷோர்னு சொல்லுவாங்க இல்லையா, கரை, நதிக்கரை, அதுக்கு பதிலா தட்ட இல்லாட்டி சோர்னு எழுதலாம். அப்ப சேம் சென்டென்ஸ்ல நம்ம காவுன்ற வில்லேஜுக்கு பதிலா கிராம்னு எழுதலாம். அதே மாதிரி நதின்ற ரிவருக்கு பதிலா சரிதான்னு எழுதலாம். அதுக்கப்புறம் கினாரே அந்த ஷோருக்கு வந்து தட்னும் எழுதலாம். ஸோ அதை வச்சு இந்த வேர்டை சேம் மீனிங் வர மாதிரி ஒரு சென்டென்சஸ நம்மளால form பண்ண முடியும். बीच बीच में पेड़ों की हरी भरी टहनियाँ सजाई गई थी. இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்? பீச்னா இன் பிட்வீன், அதுக்கு நடுவுல பேடும் கீ ஹரிபரி. பேடுனா என்னது? ட்ரீஸ். அதோட கிரீன் கலர்ல இருக்கு. ஹரினாலே என்னன்னா கிரீன் கலர்ல இருக்கிறது. அந்த கிரீன் பிரான்சஸ் எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த மந்திர், அந்த பிளேஸ், அந்த பிளான்ட் சொல்ற பல்லாக்கு, அந்த டெக்கரேஷன்ஸ் பத்தினது. पेड़ वृक्ष तरु. பேடுன்ற ட்ரீஸ்க்கு பதிலா நம்ம என்ன இருக்குன்னா விருட்சம்னு சொல்லுவோம்ல தமிழ்ல, விருட்ச தரு, இது ரெண்டு வேர்டையும் யூஸ் பண்ணலாம். टहनियाँ शकाए डालिया. இந்த வேர்ட்ஸ்க்கு பதிலா இந்த டாலியோன்னு நம்மளுக்கு தெரியும். பிரான்சஸ்க்கு வந்து இதுவும் யூஸ் பண்ணலாம். டெக்னியாக்கு பதிலா டாலியாவும் யூஸ் பண்ணலாம். சோ அந்த வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி இப்படியும் சேம் சென்டென்ஸ் சேம் மீனிங் கொடுத்தது எழுத முடியும். आज हमारे यहाँ साड़कें का त्योहार है. சோ இதுல ஆஜ்ன்றது வந்து டுடே மீன் பண்ணுது. இன்னைக்கு டுடே we have the Sarken festival here. त्योहार पर्व उत्सव. தியோகான்றது ஃபெஸ்டிவல், அது வந்து உற்சவம்னு சொல்லுவாங்க. உற்சவம்னு சொல்லுவோம்ல நம்ம இந்த கோயில் திருவிழாவெல்லாம். சோ அதான் அந்த ஃபெஸ்டிவல் வந்து आज हमारे यहाँ साड़कें का पर्व है. பருவன்றதும் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? ஃபெஸ்டிவல்க்கு யூஸ் பண்றோம். திவாலி இஸ் பருவ, ரைட்? பருவனா ஃபெஸ்டிவல். वाक्यों को पूरा कीजिए. பூரானா என்னன்னா கம்ப்ளீட் பண்ணுங்க. fill in the blanks மாதிரி கொடுத்திருப்பாங்க, நீங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்? मैं समुद्र के किनारे गई जहाँ देखो डैश पानी. சோ இது எந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சுன்னா, அதாவது சிமிலர் வேர்ட்ஸ். சில வேர்ட்ஸ் வந்து நம்ம 2-3 தடவை யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட முக்கியத்துவத்தை காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். சோ இதுல என்ன பார்த்தோம்னா, சமுத்திரம்னா சீஷோர் தானே, கினாரே. அந்த இதுல என்ன உங்களுக்கு சீஷோர்ல தெரியும்? தண்ணியா தானே தெரியும். எல்லா இடத்துல எங்க பார்த்தாலும் தண்ணியா தெரியும் இல்லையா? அப்ப பானி பானின்னு ஒரு தடவை கொடுத்துருக்காங்க இல்லையா? பானி பானினா ஃபுல்லா உனக்கு வாட்டரே தான் தெரியும் அப்படின்ற மாதிரியான மீனிங் மாதிரி சென்டென்ஸா மாத்திருக்காங்க. केरला मेरा गांव केरला में है जहाँ देखो नारियल के पेड़ डैश. சோ என்னோட காவ்னு எனக்கு வில்லேஜ். ஏன் வில்லேஜ் கேரளால இருக்கு. அங்க வந்து கோகோனட் ட்ரீஸா, கேரளாவே எதுக்கு ஃபேமஸ்? ஃபுல்லாவே கோகோனட் ட்ரீஸா இருக்கும் இல்லையா, நிறைய. அப்ப நாரியல்ன்றது வந்து கோகோனட். அப்ப கோகோனட் ட்ரீஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க? பேடுக்கு பேடு, அதே ட்ரீஸே ரிப்பீட்டடா நிறைய ட்ரீஸ் இருக்கும் அப்படின்றத யூஸ் பண்ணி. मुंबई में जिधर देखो डैश. whenever you look in Mumbai, என்ன தெரியும்? crowds, building, இங்க எதனா தெரியும். அதுக்கு எப்படி எழுதலாம்? भीड़ ही भीड़ और इमारत ही इमारत. இமாரத்ன்றது வந்து பில்டிங்கே உனக்கு பில்டிங்கா தெரியும். அப்படி இல்லாட்டி வீடு பாரி ரோட்ஸ் சொல்லிட்டு இந்த லெட்டர்லயே படிக்கும்ல. அப்படின்னா என்னன்னா கிரௌடு, மக்கள் கூட்டமா தெரியும், கூட்டமா. डैश की दुकान में जहाँ देखो डैश. அதுக்கு நம்ம என்ன எழுதிருக்கோம்? मिठाई की दुकान में जहाँ देखो मिठाई ही मिठाई. किताब की दुकान में जहाँ देखो किताब ही किताब. துக்கான்றது வந்து கடை. இதுக்கு நம்ம ரெண்டு விதமாவும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்வீட் கடையில ஒரே ஸ்வீட்டா இருந்தது, புக்கு கடையில ஒரே ஸ்வீட் புக்கா இருந்தது அப்படிதான் சொல்லுவோம். அதுதான் இந்த இடத்துல எழுதிருக்கோம். Moving to the next slide. रेखांकित शब्दों के वचन बदलकर वाक्य पूरा कीजिए. So இதுல என்ன சொல்றாங்க? ரேக்கிங்கிறது வந்து என்னன்னா அண்டர்லைன்ட் வேர்ட்ஸ் வந்து நம்ம ப்ளூரல் டு சிங்குலர்ல மாத்திட்டு, இல்லாட்டி சிங்குலர்ல இருந்தா ப்ளூரலா மாத்திட்டு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் वाक्य. शोभा यात्रा में बड़ी मूर्ति की पालकी सबसे पीछे
बड़ी और छोटी मूर्तियां की डैश आगे थी। ஸோ பாலக்கியம், பாலக்கின்றது வந்து என்னது, ஒரு பல்லாக்கு. நிறைய இருந்துச்சுன்னா பாலக்கியம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பாலக்கியம் யூஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணலாம். बांस की कपचियों उधर रखी है, एक डैश मुझे दे दीजिए। ஸோ இந்த கப்சிட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் நம்ம படிச்சிருக்கோம்னா, அந்த பேம்பு இதெல்லாம் பேம்பு ஸ்பைஸால மேக்கப் பண்ணிருப்பாங்கல்ல, இந்த இடத்துல ஏக்குன்றாங்க. ஏக்குனால இந்த இடத்துல சிங்குலர் அப்ப யூஸ் பண்ணணும். அப்ப இங்க யோன்னு முடியுது இல்லையா, அந்த யோ இல்லாம கப்சின்னு மட்டும் யூஸ் பண்ணோம்னா இங்க ஏக் கப்சி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். गंगा एक पवित्र नदी है, भारत में अनेक पवित्र है। இங்க வந்து கங்கான்ற நதி வந்து ஒரு பவித்திரமான புனிதமான நதி, அதனால சிங்குலர், அதனால நதி வந்து. அது மாதிரி நம்மளோட பாரதத்துல எக்கச்சக்கமான புனித நதிகள் இருக்கு. கோதாவரி, காவேரி, நிறைய ரிவர்ஸ் இருக்கு இல்லையா. சோ இந்த இடத்துல நம்ம ரிவர்ஸ் யூஸ் பண்ணணும்னா நதியும் அப்படின்னு யூஸ் பண்ணணும். मेरे जन्मदिन पर कई प्रकार की मिठाइयाँ थी, लेकिन मुझे रसगुल्ले की डैश सबसे अच्छी लगती है। சோ ஜென்மதின்னா என்னோட பர்த்டே அப்ப நான் நிறைய ஸ்வீட்ஸ் கொடுத்தாலும் குலாப் ஜாமுன், ரசகுல்லா தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஸ்வீட். சோ ரசகுல்லான்னு ஒரு சிங்குலரா சொல்லும் போது அந்த இடத்துல ஸ்வீட் மட்டும் எழுதுவோம், மிட்டாயி. பர்த்டேக்கு வந்து நான் நிறைய விதமான மிட்டாய் கொடுத்தேன்னு சொல்லும் போது மிட்டாயோ அப்படின்னு. सारी बाल्टियां पानी से भर गई है, केवल एक डैश बची है। तो பால்டியம்ன்றதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா பக்கெட்ஸ் அப்படின்னு. இப்ப பக்கெட்ஸ்ன்றது வந்து ப்ளூரல். இப்ப ஏக்கன் வந்தா ஒரு பக்கெட், பக்கெட்னு யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பால்டி யூஸ் பண்ணுவோம். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைடு. கொட்டேஷன் மார்க்ஸ்ல இப்ப நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம்னா என்ன பண்ணுவோம், டபுள் கோட்ஸ்குள்ள எழுதுவோம் இல்லையா. அந்த மாதிரி டபுள் கோட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி படிக்கிறோம். ये लोग कहाँ जा रहे थे, बहुत प्रश्न दिख रहे हैं। சோ இந்த சென்டென்ஸ்ல என்ன சொன்னாங்க, இவங்க எல்லாம் எங்க போறாங்கப்பா, பாக்குறதுக்கே பயங்கர ஹாப்பியா இருக்காங்களே அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் கோட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அதோட எண்டிங்க ஒரு டபுள் கோட்ஸ்ல முடிக்கிறோம். हाँ हाँ अवश्य, चलिए हम सब शोभा यात्रा में चलते हैं। டாடி என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா நம்மளும் போலாமான்னு கேட்டாங்க அந்த வல்லரி. உடனே சௌதானோட அப்பாவும் எஸ் எஸ் அப்கோர்ஸ் நம்மளும் போகணும், come let's all join to the procession சொன்னாங்களா. that is a statement. चौथान भाई, लगता है कि लोग होली का त्योहार मना रहे हैं। இது யார்கிட்ட சொன்னாங்க, வல்லரி வந்து சௌதான்கிட்ட சொன்னாங்கல்ல, இது பாக்கிறதுக்கு ஹோலி கொண்டாடுற மாதிரியே இருக்குப்பா சொன்னாங்கல்ல. तुम्हें मालूम नहीं, आज हमारे यहाँ साड़केन का त्योहार है। आज से हमारा नया वर्ष आरंभ होता है। இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் வல்லரி வந்து சௌதான்கிட்ட சொன்னதும், சௌதான் வந்து வல்லரி கிட்ட என்ன சொன்னாரு, இல்லப்பா இன்னைக்கு வந்து எங்களோட சாடுகை ஃபெஸ்டிவல், எங்களோட நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாரு இல்லையா. சோ அந்த சென்டென்ஸ் हिंदी वर्णमाला के क्रम में लिखिए। இப்ப வர்ணமாலான்றது வந்து என்னது, அ ஆ இ ஈ கக்கா அந்த அந்த வரிசையில வந்து நம்ம எழுதணும். நம்ம இப்ப இங்கிலீஷ்ல எடுத்தோம்னா, இங்கிலீஷ்ல A to Z இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயோ இல்ல டிக்ஷனரி ஆர்டர்லயோ எழுதுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மூணு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ ஒரு ஆப்பிள், வேற ஏதோ கிரேப்ஸ், வேற எஸ்ல ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஏ தான் வரணும், அதுக்கப்புறம் ஜி வரும், லாஸ்டா தான் எஸ் வரும். ஏன்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர் அப்படிதானே. அதே மாதிரி ஹிந்தியோட அல்பபெட்ஸ வச்சு இங்க கொஞ்சம் செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க கரெக்டா எழுதுங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க, கேரளா, நெக்ஸ்ட் சமை, மட்டு, தட்டு, நம்கின், ஜல், வன், மட்கா. சோ இந்த இதுதானே நம்மளோட ஆர்டரு. அப்ப ஃபர்ஸ்ட் இதுல எது வந்து கர் தான் வரும், அதனாலதான் ஃபர்ஸ்ட் கேரளா. செகண்ட் எது வரும்னு பாத்தீங்கன்னா ஜ தான் வந்திருக்கு இல்லையா, ஏன்னா நடுவுல இருக்க வேர்ட்ஸ் எதுலயுமே இங்க வந்து வேர்ட்ஸ் இல்ல. அப்ப ஜால ஆரம்பிக்கிறது ஜல்லு, அதுக்கப்புறம் தா, தாக்கு அப்புறம் நா, நாக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன வரும், மா வரும். மாலேயே 2 வேர்ட்ஸ் இருக்கு. மாலை இப்ப 2 வேர்ட்ஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சீரீஸ்ல வந்து எது ஃபர்ஸ்ட் வரும், இந்த டாவா இந்த டாவான்னு போட்டு ஃபர்ஸ்ட் எந்த டா வருமோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிப்போம், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் எழுதிப்போம். அப்புறம் வா, சா,
அந்த சீக்வன்ஸ்ல நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், அல்பபெட்டிக்கல் ஆர்டர் கரெக்டா தெரியணும். தெரிஞ்சாதான் அது எழுத முடியும். ஸோ நம்மளுக்கு இது ஆல்ரெடி தெரியும், ஒரு தடவை நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. त्योहार की तैयारियों और काम. தயாரியோம்னா நம்ம தயாராகிறோம்னு சொல்லுவோம்ல நம்ம தமிழ்ல. இந்த ஃபெஸ்டிவலுக்கு எப்படி வந்து நம்ம தயாராகும். ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளின்னு சொன்னா நம்ம எப்படி தயாராகும், காலையில எழுந்திரிச்சிருவோம், காலையில எழுந்திரிச்சு எண்ணெய் எல்லாம் தேய்ச்சு நல்லா குளிச்சு அப்படி தயாராகும்ல, அந்த மாதிரி எப்படி தயாராகும். आपके घर में त्योहारों के लिए कौन कौन सी तैयारियां की जाती है? What preparations are made at home for festivals? அதான் மேல சொன்னோம்ல, அதேதான். நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் ஒரு பண்டிகை வந்துன்னா அதுக்கு எப்படி தயாராகும். घर की साफ सफाई करना, रंगोली बनाना, मिठाइयाँ और नमकीन बनाना, नए कपड़े खरीदना, दीप मोमबत्तियाँ जलाना, मेहमानों के लिए तैयारी करना. என்னென்னலாம் பண்ணுவோம், கர்கி சாஃப் சஃபாய் அப்படின்னா கிளீன் பண்ணுவோம். கர்ரை வந்து ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரங்கோலினா என்னது, அந்த கலர்ஃபுல்லான டிராயிங்ஸ், கலர்ஃபுல்லான கோலங்கள் அதெல்லாம் போடுவோம். அதுக்கப்புறம் மிட்டாய், நம்ம வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பண்ணுவோம்ல, மிட்டாயின்றது ஸ்வீட்ஸ், நம்கின்றது ஸ்நாக்ஸ், அதெல்லாம் பண்ணிட்டு புது கப்படைனா என்னன்னா கிளாத்ஸ், புது கிளாத்ஸ் போடுவோம் இல்லையா, அதான் நயா புதுசு போடுவோம். அப்புறம் தீபாவளிலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், லைட்ஸ் எல்லாம் ஏற்றுவோம் இல்லையா, லைட்ஸ் எல்லாம் ஏற்றி கொண்டாடுவோம் இல்லையா, ப்ரிப்பேரிங் ஃபார் த கெஸ்ட். அதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய ப்ரிப்பேர். आज के घर पर त्योहारों के समय कौन कौन क्या क्या काम करता है, सूची बनाइए. இப்போ நம்ம வீட்டுல வந்து இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தா எந்தெந்த ஒர்க்கை யார் யார் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மாதாஜி மதர் என்ன பண்ணுவாங்க, मिठाई और पकवान बनाना. மிட்டாயினா ஸ்வீட்ஸ், பக்வான்னா டிஷஸ், நிறைய டிஷஸ். அம்மா என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட் செஞ்சு கொடுப்பாங்க, வேற பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்பா என்ன பண்ணுவாங்க, பிதாஜி सामान लाना, घर सजाना. அப்பா தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம செய்யறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி சஜானா அப்படின்றது வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. बच्चे रंगोली बनाना, सफाई में मदद. ரங்கோலி பனானா மேக்கிங் டிசைன்ஸ், அந்த பேட்டர்ன்ஸ், கோலங்கள் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்ல வீடு கிளீன் பண்றதுக்கு மதத்னா ஹெல்ப் பண்ணலாம், வீடு கிளீன் பண்றதுக்கு. दादा दादी पूजा करना, आशीर्वाद देना. கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆசீர்வாத், நம்மளுக்கு அவங்களோட பிளஸிங்ஸ கொடுப்பாங்க இல்லையா. சோ இது மூலமா என்ன சொல்ல வராங்க, ஃபெஸ்டிவல்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அது நடக்கும் போது நம்ம எல்லாருமே ஒரு யுனைடெடா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியா கொண்டாடுறோம்ல. भारत में अभिवादन के शब्द. இந்தியால வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அங்க ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி டிஃப்ரெண்டா நம்மள வந்து கூப்பிடுவாங்க. கிரீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கிரீட்டிங்ஸ் எப்படி நம்ம கூப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல வந்து நம்ம வணக்கம்னு சொல்றோம் இல்லையா, நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எப்படி சொல்லுவாங்க. டெல்லி, उत्तर भारत नमस्कार नमस्ते. நமஸ்கார் நமஸ்தே அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல வணக்கம், தமிழ் கிரீட்டிங்ஸ் ரெஸ்பெக்ட். தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவோம், வணக்கம்னு சொல்லுவோம். கேரளால என்ன சொல்லுவோம், கேரளா நமஸ்காரம். நமஸ்காரம். மலையாளம் கிரீட்டிங்ஸ். பஞ்சாப் சத் ஸ்ரீ அகால். पंजाबी गुरमुखी, truth is there, timeless. महाराष्ट्र नमस्कार, मराठी greetings. बंगाल नमस्कार, बेंगाली greetings. अरुणाचल प्रदेश साड़कियन त्योहार पर कमती न्यू ईयर greeting. இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ்ல டிஃபரெண்ட் கிரீட்டிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம். सबसे अच्छा क्या लगा प्लस कादिया श्रीनिकला. சோ இந்த சாப்டர்ல பெஸ்ட் பார்ட் என்ன, அதே மாதிரி என்னென்ன ஃபுட்ஸ் வந்து இதுல மென்ஷன் பண்ணாங்க. इस पार्ट
में आपको सबसे अच्छा क्या लगा और क्यों? இதுல எது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? नमूना उत्तर। मुझे साड़केन का त्योहार सबसे अच्छा लगा क्योंकि इस त्योहार में लोग एक दूसरे पर पानी डालते हैं और मिलकर खुशी मनाते हैं, बिल्कुल होली जैसे। इसे मुझे भारत की विविधता में एकता का पता चला। எனக்கு இந்த லெசன்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னு ஒரு மாடல் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல்ல என்ன சொன்னாங்க, மக்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா எல்லாருமாரையும் அந்த வாட்டர் எல்லாம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி இந்தியாவோட பிரின்சிபல் வந்து எப்படி ஹைலைட் ஆச்சு அப்படின்றத பத்தி சொன்னாங்க. நெக்ஸ்ட், गेहूं, आटा, रोटी, पूरी, दलिया, हलवा उदाहरण। ஸோ இப்ப நம்மளுக்கு ஒரு இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம ஒரு ரா மெட்டீரியல், நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்ய போறோம்னு வச்சுக்கோங்களேன். பால் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யறோம்னா பால் தான் அதோட மெயின் இன்கிரீடியன்டா இருந்தாலும் அது கூட வந்து ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஃபைனலா ஒரு டிஷ்ஷா ப்ரிப்பேர் ஆகுது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் மில்க், दूध, दही, पनीर, मावा। ஸோ தஹினா என்னன்னா கர்டு, அதே மாதிரி பன்னீர் ஐட்டம் இல்லாட்டி கண்டென்ஸ்டு மில்க் வச்சு நம்ம கடைசியா செய்யக்கூடிய ஃபைனல் டிஷ் என்னது? खीर, रसगुल्ला, बर्फी। இதெல்லாம் நம்ம எப்படி செய்வோம்? இந்த பாலை வந்து சுண்ட காய்ச்சு அந்த மாதிரி எல்லாம் அதோட ஸ்டெப்ஸ் பண்ணி ஃபைனலா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் அதுல பண்ண முடியும். கானா. ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சுகர் கேன் வச்சு கூண்டு, சீனி, ரஸ். ஸோ இந்த கூண்டுன்றது வந்து என்னன்னா ஜாகரி, வெல்லம் சொல்லுவோம்ல, வெல்லம் அப்படி இல்லாட்டி சுகர், சீனி, அதுக்கப்புறம் ரஸ், ஜூஸ், அந்த எசன்ஸ் எல்லாம் ஊத்தி நம்ம சுகர் கேன்ல என்ன பண்ணலாம்? குலாப் ஜாமுன், மிட்டாய், சர்பத், இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணலாம். அடுத்து சன்னா, बेसन, उबले चने, green flour and boiled chickpeas. chickpeasனா அந்த சன்னா மசாலா எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த சன்னாவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? பக்கோடே, மிட்டாய், சோளே. சோ அந்த சன்னாவை அரைச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாவு கிடைக்கும் இல்லையா? அதை வச்சு பக்கோடா, ஸ்வீட்ஸ் எல்லாமே செய்யலாம். चावल का आटा पकाए चावल. ரைஸ் வந்து நம்ம எது குக் பண்ணலாம், இல்லாட்டி ரைஸ் அரைச்சு ரைஸ் ஃப்ளோரா மாத்தலாம். அது மாதிரி என்ன? இட்லி, தோசை, கீர், चावल का हलवा. நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? ஜெனரலாவே அரிசி மாவெல்லாம் அரைச்சுதான் என்ன பண்ணுவோம்? தோசை, இட்லி சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி ரைஸை வச்சு ரைஸ் அல்வா கூட பண்ணலாம். साड़केन को देखा वर्णन. சோ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இந்த சாட்கேன் பத்தி சொல்லணும்னா என்ன வந்து ஒரு சொல்லலாம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. आज साड़केन का त्योहार था. Today was the साटकेन festival. आजना today अर्थम. अப்புறம் இன்னைக்கு चौथान के घर पहुंचते ही माताजी ने स्वागत किया और स्वादिष्ट पकवान खिलाए. இப்போ நம்மளோட வியூல இருந்து சொல்றோம், எக்ஸாக்டா அந்த போயம்ல இருந்தே சொல்லாம நம்ம வந்து அந்த சௌதானோட இடத்துல இருந்து சொல்றோம்னா, on reaching Chautan's home and his mother welcomed us and served delicious food. இப்ப அந்த வளரிய இடத்துல இருந்து நம்ம சொல்றோம், நம்ம வந்து அந்த கிராமத்துக்கு போறோம், அப்ப அவங்க அம்மா நம்மள வெல்கம் பண்ணி तभी खिड़की से एक सुंदर शोभा यात्रा दिखी. लोग भगवान बुद्ध की मूर्तियां पालकियों पर लेकर नाचते गाते चल रहे थे. மக்கள் எல்லாம் பாடி ஆடி அந்த புத்தா ஸ்டாச்சுஸ் எல்லாம் பல்லாக்குல வச்சு எவ்வளவு பியூட்டிஃபுல் ப்ரொசஷன் நடந்துச்சு சொல்றோம். हम भी साथ हो लिए ज्वाइन பண்ணிட்டோம் அந்த ப்ராஜெக்ட். मंदिर बांस की कपचियों और रंग बिरंगे फूलों से सजा था. அந்த டெம்பிள் வந்து எப்படி அழகா அந்த கப்சியோனா அந்த பேம்பூ ஸ்டிக்ஸாலயும் அந்த கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸாலயும் டெக்கரேட் ஆயிருந்துச்சு. बौद्धों भिक्षुओं ने मंत्र पढ़कर
मूर्तियां मंदिर में रखी। டெம்பிள்குள்ள வந்து பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணி புத்திஸ்ட் மாங்க்ஸ் வந்து ஸ்டாச்சுஸா உள்ள வச்சாங்க. फिर लोगों ने एक दूसरे पर पानी और चावल का आटा लगाया। அப்ப என்ன பண்ணாங்க, மக்கள் எல்லாம் அவங்க மேல தண்ணி ஊத்தி அந்த மாதிரி ரைஸ் ஃப்ளோர் எல்லாம் வச்சு விளையாடினாங்க. मुझे होली की याद आ गई। அப்ப அது வந்து எனக்கு ஒரு ஹோலி ஞாபகத்தை கொண்டு வந்துச்சு. ஹோலி பண்டிகை மாதிரி இருந்துச்சு. शाम को भिक्षुओं ने आशीर्वाद दिया। ஷாம்னா என்னன்னா ஈவினிங் வந்து பிக்ஷுக்கள் எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பிளஸிங்ஸ் கொடுப்பாங்க. எப்படி? खेती फूले फले तुम्हारी, यह दिन मैं कभी नहीं भूलूंगी। அதாவது மே கிராப்ஸ் ப்ளூம் அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க இல்லையா. உங்களோட பயிர் எல்லாம் செழிச்சு வளரட்டும், அதே மாதிரி பிமாரி உங்களை எந்த விதமான இல்லஸும் தொடாது, அந்த மாதிரி நம்மள நல்லபடியா விஷ் பண்ணுவாங்க. இந்த நாள் வந்து நம்ம மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பர் நாளா நம்மளுக்கு அமைஞ்சிருக்கும். सूखे पत्तों से प्राणियों की आकृति। என்ன சொல்றாங்கன்னா, பிராணியம்னா என்னது? அனிமல் ஷேப்ஸ். சூக்கினா என்னது? ட்ரை. பத்தேனா லீவ்ஸ். ட்ரை லீவ்ஸ் வச்சு நீங்க அனிமல் ஸ்பேஸ் மாதிரி வரையறீங்களா அப்படின்றது சொல்றாங்க. மோர்ன்றது என்னது? பீகாக். சோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு லாங் நேரோ லீவ்ஸ் எடுத்துட்டு, ஏன்னா வந்து அதோட இதெல்லாம் இருக்கும்ல, ஃபெதர்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணுங்க. அப்ப அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? நல்ல லாங்கா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி லீவ்ஸை வெட்டி நம்ம இதை பண்ண முடியும். கச்சுவான்றது டாட்டாய்ஸ் இல்லையா. அப்ப டாட்டாய்ஸ்க்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் ரவுண்டட் லீஃபா இருக்குது. ஏன்னா டாட்டாய்ஸ்க்கு என்ன இருக்கும்? ஷெல் இருக்கும். சோ அந்த மாதிரி. ஹாத்தினா என்னது? ஹாத்தி ராஜா கஹான் சே. ஹாத்தியாரு எலிஃபண்ட். பிக் லீஃப் யூஸ் பண்ணணும். ஏன்னா எலிஃபண்டோட பாடி வந்து பெருசா இருக்கும் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்? बाहर जाकर विभिन्न आकार और रंग के सूखे पत्ते इकट्ठे करे। என்ன சொல்றாங்க? பாகர் வெளியில போயிட்டு என்ன மாதிரியான லீவ்ஸ் எடுக்கணும்? ட்ரைடு லீவ்ஸ். ஏன்னா ரொம்ப தண்ணி எல்லாம் இருக்கிற மாதிரி லீவ்ஸ் எல்லாம் எடுத்தா கரெக்டா கட் பண்ண முடியாது, ஒரு மாதிரி ஒட்டும் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸ்ல இருக்கக்கூடிய லீவ்ஸ் எடுத்தாதான் நம்ம எந்த அனிமல்ஸ் வரையணும்னு நினைக்கிறோமோ அதை எக்ஸாக்டா வரைய முடியும். पहले पत्तों को बिना चिपकाए सजाकर देखे कौन सा पत्ता कहाँ लगेगा। ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதுல கம்மு எல்லாம் விட்டாம ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கணும். சின்னதுல இருந்து பெரிய லீவ்ஸ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு என்ன டிசைன் வரைய போறோம், அதுக்கு எந்த சைஸ் எந்த இடத்துக்கு போகணும், அது எல்லாமே மனசுல ஃபர்ஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளூ பண்ணி நம்ம ஒவ்வொன்றா விட்ட ஆரம்பிக்கணும். जब आकृति पसंद आ जाए तो पत्तों को कागज पर चिपका दे। ஆக்ருதின்றது வந்து என்னன்னா ஷேப். நம்மளுக்கு எந்த ஷேப் வந்து கரெக்டா இருக்குன்றதெல்லாம் மனசுல கரெக்டா யோசிச்சு வச்சுட்ட பிறகுதான் நம்ம வந்து க்ளூ பண்ண ஆரம்பிக்கணும். अपनी कलाकारी दिखाए और बताए कि आपने कौन सा प्राणी बनाया। நம்ம வரைஞ்சி முடிச்சுட்டு என்ன பண்ணணும், நம்மளோட ஆர்ட்டை காட்டிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார்கிட்ட ஷோ பண்றோமோ உங்ககிட்ட என்ன நம்ம பண்ணிருக்கோன்றத நல்லா தெளிவா விரிவா சொல்லணும். अरुणाचल प्रदेश के बारे में जानकारी। சோ அருணாச்சல் பிரதேஷ் தான் இதுல மெயினா நம்ம படிச்சோம். அருணாச்சல் பிரதேஷ்ல தான் வளரியோட அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அதை பத்தின இப்ப அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டை பத்தின இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் படிச்சா. அருணாச்சல் பிரதேஷ் ராஜதானி ईटानगर। ராஜதானின்றது வந்து என்னன்னா கேபிட்டல் அர்த்தம். அப்ப அருணாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் எது? ईटानगर। पड़ोसी राज्य ராஜ்யம்னா என்ன? படோசி ராஜ்யம்னா என்னன்னா நெய்பரிங் ஸ்டேட்ஸ். நெய்பரிங்னா என்னது? பக்கத்துல இருக்க ஸ்டேட்ஸ். இப்ப தமிழ்நாட்டுக்கு நெய்பரிங் ஸ்டேட்ஸ் என்னது? கேரளா, கர்நாடகா, ஆந்திராலாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அருணாச்சல் பிரதேஷோட நெய்பரிங் ஸ்டேட்ஸ் இது असम, नागालैंड, मणिपुर, देश चीना, म्यांमार, भूटान। சோ நெய்பரிங் ஸ்டேட்ஸ் பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷோட நெய்பரிங் ஸ்டேட்ஸ் வந்து அசாம், நாகாலாந்து, மணிப்பூர். தென் நெய்பரிங் கண்ட்ரீஸ் பார்த்தோம்னா சீனா, மியான்மர், பூட்டான் அதெல்லாம் இருக்கு. प्रमुख பாஷைன்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல. பாஷைகள்னு எனக்கு லாங்குவேஜஸ், அங்க பேசக்கூடிய மெயின் லாங்குவேஜஸ் என்னன்னா
निशी निशी आदि अपतानी कांति हिंदी इंग्लिश 50+ जनजातीय भाषाएं. ஸோ அங்க மெயினா பேசக்கூடிய லாங்குவேஜ் ஹிந்தி, இங்கிலீஷ், அந்த மாதிரி காம்தி, அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் பேசுறாங்க. பிளஸ் 50+ ட்ரைபல் லாங்குவேஜஸ், அந்த மலைவாழ் எல்லாம் பேசுவாங்கல்ல, வேற மாதிரி லாங்குவேஜஸ் அதுவும் பேசுவாங்க. அப்புறம் मुख्य फसल ஃபசல்னா கிராப்ஸ். என்னென்ன கிராப்ஸ்லாம் அங்க முக்கியமா வளரும்? चावल, मक्का, अदरक, हल्दी, इलायची. ஸோ சாவல்னா இது ரைஸ், மக்கானா மீஸ், ஜிஞ்சருக்கு என்ன ஹிந்தில அத்ரக், அப்புறம் இம்லினா டர்மரிக் மஞ்சள், கார்டமம் ஏலக்காய்ன்னு சொல்லுவோம்ல அதுதான் இலாச்சி. நெக்ஸ்ட் प्रसिद्ध त्योहार ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்ஸ் என்ன? साड़के लोसार न्योकुम पोनू और या. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்ஸ். நம்ம இந்த லெசன்ல படிச்ச ஃபெஸ்டிவல் என்னது? சாட்கே, ஃபர்ஸ்ட் ஒன் லோசார். नृत्य और परिधान அப்படின்னா என்னது? டான்சஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ். बर्दो चाम पोनू अंताम महिलाएं रंगीन धारीदार कपड़े और मनके पहनती है. ஸோ அங்க இருக்க உமன், மகிழானா என்னது? உமன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டாட்ஸ், நெக்லஸ் எல்லாம் இருக்க மாதிரி, பீட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுவாங்களாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு மேத்ஸ் பசில் வந்து புக் பேக்ல இருக்குது, அதுல நம்ம பார்க்க போறோம். 5 லிட்டர் தூத் பினா 5 லிட்டர் கே பர்தன் கே. அப்படின்னா பினானா இல்ல, 5 லிட்டர் மில்க் இருக்குது, ஆனா 5 லிட்டர் வெசல் வந்து அந்த மில்க் மேண்டர் இல்ல. அப்படி இல்லாத போது எப்படி பர்ஃபெக்டா மெஷர் பண்ணான்றதுதான் வந்து இந்த பசிலோட மெயின். சோ என்ன சொல்றாங்க? மில்க் மெஷர் எக்ஸாக்ட்லி 5 லிட்டர் யூசிங் 3 லிட்டர் 4 லிட்டர் கண்டெய்னர். இதுதான் பார்க்க போறோம். ज्योति की माता जी ने दूध वाली भैया के पास 5 லிட்டர் दूध लेने भेजा. அப்படின்னா ஜோதியோட அம்மா வந்து, ஜோதியோட மாதாஜி அவங்க அம்மா வந்து दूध वाली भैया கிட்ட போயிட்டு 5 லிட்டர் दूध लेने भेजा அப்படின்னா பால் வாங்கிட்டு வர அனுப்பி விடுறாங்க. दूध वाले के पास केवल 4 लीटर का बर्तन और 3 लीटर का बर्तन था. அப்படின்னா दूध वाली அவங்க கிட்ட வந்து என்னன்னா, அவங்க கிட்ட கேவல்னா வெறும் 4 லிட்டர் வசலும் 3 லிட்டர் வசலும் தான் இருக்குது. और एक बड़ा पतीला भी था. पतीला ஒரு பெரிய குடம் இருக்குது அவர்கிட்ட. அப்போ ஒரு 4 லிட்டர் வெசல் இருக்குது, ஒரு 3 லிட்டர் வெசல் இருக்குது, அது போக ஒரு பெரிய குடம் இருக்குது அவர்கிட்ட. அவ்வளவுதான் இருக்கு அவர்கிட்ட. फिर भी उन्होंने ठीक 5 லிட்டர் दूध दे दिया. அப்படின்னா ஃபிர்பினா இருந்தாலும் அவரால வந்து கரெக்டா எக்ஸாக்டா 5 லிட்டர் மெஷர் பண்ணி மில்க வந்து கொடுக்க முடிஞ்சது, தேதியானா கொடுக்க முடிஞ்சது. அது எப்படி பண்ணாங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படின்னு பார்க்க போறோம். फर्स्ट पतीली से 4 लीटर बर्तन को पूरा भरें. அப்படின்னா அந்த 4 லிட்டர் கண்டெய்னருக்குள்ள ஃபுல்லா வர வரைக்கும் மெஷர் பண்ணி பாலை போர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 4 லிட்டர் ஃபுல்லா அதை ஊத்தியாச்சு. இப்போ பார்த்தோம்னா 3 லிட்டர் இருக்குது, 3 லிட்டர்ல பாலே இல்ல. பாட்ல இருந்து 4 லிட்டர் வந்து நம்ம இதுல ஊத்திட்டாங்க. இப்போ 4 லிட்டர் வெசல்ல 4 லிட்டர் மில்க் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் 4 லிட்டர் பர்த்தன் சே 3 லிட்டர் பர்த்தன் கோ பூரா பரேன். அப்படின்னா இதுல இருந்து இதுக்கு எவ்வளவு தூரம் ஊத்த முடியுமோ அவ்வளவு ஊத்தணும், அதுதான் சொல்றாங்க. 4 லிட்டர் பர்த்தன் சே 3 லிட்டர் பர்த்தன் கோ பூரா பரேன். அப்படின்னா 3 லிட்டர் ஃபுல்லா வர வரைக்கும் நீங்க ஊத்துங்க, போர் பண்ணுங்க. அப்ப இந்த 4 லிட்டர் வெசல்ல இருந்து ஃபுல்லா ஊத்துனா என்ன ஆகும்? 4 - 3 1. அப்போ வந்து மிச்சம் வந்து இந்த 4 லிட்டர் வெசல்ல வெறும் 1 லிட்டர் மில்க் மட்டும் தான் இருக்கும். அதான் சொல்றாங்க 4 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர், 3 லிட்டர் ஈக்குவல் டு 3 லிட்டர். ஃபர்ஸ்ட் 0 இருந்துச்சு, ஃபுல்லா அந்த டாப் வரைக்கும் ஊத்துறதுனால அது 3 லிட்டரா மாறிடுச்சு. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வந்து 3 லிட்டர் பர்த்தன் கோ दूध वापस पतीले में डालें. அப்படின்னா அந்த 3 லிட்டர் மில்க் இருக்குல்ல, அந்த 3 லிட்டர் மில்க போய் நீங்க வந்து திருப்பி போய் பாட்ல ஊத்திருங்கிறாங்க. பாட் அப்ப என்ன ஆயிரும்? இதுல வந்து 0 லிட்டர் ஆயிரும். இந்த 3 லிட்டர் மில்க்ல வந்து பாலே இல்லாம இருக்கும். அப்ப என்ன ஆயிரும்? இதுல 4 லிட்டர்ல 1 லிட்டர் இருக்கும், இதுல 3 லிட்டர்ல 0 லிட்டர் இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா 3 லிட்டர் பர்த்தன் கா दूध, 3 லிட்டர் பர்த்தன் கா दूधனா இதுல இருக்கிற दूध வாபஸ் திருப்பி போய் पतीले में डालेன்னா திருப்பி பாட்டுக்குள்ள ஊத்திருங்கன்னு சொல்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா 4 लीटर में बचा 1 लीटर 3 लीटर बर्तन में डालें. அப்படின்னா இந்த 4 லிட்டர் மில்க் வந்து 1 லிட்டர் மிச்சம் இருக்குல்ல, அதை போய் 3 லிட்டர்ல ஸ்டோர் பண்ணுங்க. இதை தூக்கி இதுல ஊத்துங்கிறாங்க. அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா 4 லிட்டர் வெசல்ல வந்து இந்த ஆக்டிவிட்டி முடிக்கும்போது 4 லிட்டர் வெசல்ல பால் இருக்காது, 0 லிட்டர் இருக்கும். 3 லிட்டர் வெசல்ல வந்து 1 லிட்டர் பால் இருக்கும். ஓகேவா? அதுதான் கொடுக்கும். ரைட்டா? போர் தி ரிமைனிங் 1 லிட்டர் ஃப்ரம் 4 லிட்டர் வெசல் இன்டு 3 லிட்டர் கண்டெய்னர். அதான் நம்ம பார்த்தோம். கரெக்டா? இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 4 லிட்டர் வெசல்ல 0 லிட்டரும் 3 லிட்டர் வெசல்ல 1 லிட்டர் இருக்கும். இப்போ ரீஃபில் த 4 கண்டெய்னர். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா 10 से
4 लीटर 4 लीटर बर्तन को पूरे से पूरा भरे அப்படின்னா पूरा से पूरा भरेனா அது வந்து ஃபுல்லா நிறைய வரைக்கும் ஊத்துங்க. அதை 4 லிட்டர் வெசல்ல ஃபுல்லாத்தையும் ரீஃபில் பண்ணுங்கிறாங்க. அப்ப என்ன ஆயிரும், இப்போ 0 லிட்டர் அந்த வெசல் வந்து 4 லிட்டரா மாறிடும். இது எந்த சேஞ்சுமே இல்லை, நோ சேஞ்ச். இது 3 லிட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர்ல தான் இருக்குது. அது ஸ்டில் வந்து அந்த 3 லிட்டர் வெசல்ல 1 லிட்டர் மில்க் தான் இருக்குது. ரைட்டா? இப்போ 4 லிட்டர் பர்த்தன் சே 3 லிட்டர் பர்த்தன் கோ வரேன் அப்படின்னா என்னன்னா, இந்த 4 லிட்டர் வெசல்ல இருக்கிற மொத்த பாலையுமே நீ ஊத்த ட்ரை பண்ணுங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா 3 லிட்டர் ஃபுல்லா வரைக்கும் ஊத்துங்கிறாங்க. 3 லிட்டர் ஃபுல்லா வரைக்கும் ஊத்துனா என்ன ஆகும், அப்ப ஆல்ரெடி 1 லிட்டர் இல்ல, அப்ப 1 லிட்டர் பிளஸ் 2 லிட்டர் தான் ஆகும். அப்ப மிச்சம் ஆயிரும், இந்த 2 லிட்டர் தான் இருக்கும்ல. 4 லிட்டர்ல இப்போ 4 லிட்டர் மில்க் இருக்குது, அது வந்து இங்க 3 லிட்டர் ஊத்துறாங்க. 3 லிட்டர் ஆல்ரெடி 1 லிட்டர் இருக்குது. அப்போ இது ஃபுல்லா ஊத்த முடியாதுல்ல. அப்ப என்ன ஆகும், ஒரு லெவல் வரைக்கும் ஊத்த முடியும். அந்த லெவல் என்ன, 3 - 1 என்னது 2 லிட்டர் தானே. அப்ப என்னன்னா 2 லிட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஊத்திருக்காங்க. அப்ப என்ன ஆயிரும், இதுல வந்து மிச்ச 2 லிட்டர்ஸ் தான் இருக்கும். அப்ப இதுல என்ன இருக்கும், 3 லிட்டர்ஸ் இருக்கும். 3 லிட்டர் மில்க்ல 3 லிட்டர் வெசல்ல 3 லிட்டரும் 4 லிட்டர் வெசல்ல வந்து 2 லிட்டர் இருக்கும். அதான் இங்க சொல்லிருக்காங்க. இப்ப என்ன ஆயிரும் ஃபைனலா அப்படின்னா 4 லிட்டர் बर्तन में 2 लीटर, 3 लीटर बर्तन में 3 लीटर, कुल 5 लीटर दूध. அப்ப என்ன ஆயிருச்சு, இந்த ஆக்டிவிட்டி பண்ணதுனால 4 லிட்டர் வெசல்ல 2 லிட்டரும் 3 லிட்டர் வெசல்ல 3 லிட்டர் இருக்கும். அப்ப என்ன எக்ஸாக்ட்டா அவங்க 5 லிட்டர் மெஷர் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட 5 லிட்டர் கண்டெய்னரே இல்ல. பட் ஸ்டில் இந்த ப்ராசஸ் பண்ணதுனால அவங்களால வந்து 2 லிட்டர் தனியா 3 லிட்டர் தனியா பிரிக்க முடிஞ்சது. 2 லிட்டர் 3 லிட்டர் ஆட் பண்ண நமக்கு 5 லிட்டர் வரும்ல. சோ நமக்கு ஆக்சுவலா என்னது 5 லிட்டர் மில்க் தான் அவங்க அம்மா சொன்னாங்க. 5 லிட்டர் மில்க் வந்து 5 லிட்டர் வெசலே இல்லாம அவனால மெஷர் பண்ண முடியுது. சோ இதுதான் ஆக்சுவல் பர்சன். இதை நீங்க பாஸ் பண்ணிக்கோங்க. இதுல என்னென்ன ஸ்டெப்ல என்னென்ன நடக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்னொரு டைம் நீங்க ஒரு டைம் ரீசெக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 4 லிட்டர்ல இருந்து எப்படி என்ன எவ்வளவு மில்க் இருந்துச்சு, 3 லிட்டர் ஆச்சு, 3 லிட்டர்ல மில்கே இல்ல, அப்போ 3 லிட்டர் ஆட் பண்ணோம். சோ இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணுங்கிறது வந்து அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை பாஸ் பண்ணிட்டு ஒரு டைம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லாவே புரியும். ஓகேவா? தேங்க்யூ. आज हमने क्या सीखा? இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் படிச்சோம்? ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? समानार्थी शब्द, मित्र, घर, नदी, किनारे, त्योहार. மித்ரனா என்னது, ஃப்ரெண்ட்ஸ் பத்தி, அந்த கர்ல பத்தி, அந்த ரிவர் பேங்க்ல அந்த ஃபெஸ்டிவல் எப்படி நடக்கும் அத பத்தி. जहां देखी डैश ही डैश पेट वाक्य. நம்ம வந்து ஒரே வேர்ட்ஸே திருப்பி திருப்பி யூஸ் பண்ணி, அதாவது பாணி பாணி நிறைய தனித்தனியாக இருக்குது, ஒரு ஸ்கூல்ல புக்கா இருக்கும், அந்த மாதிரி படிச்சோம் இல்லையா. அது वचन, एक वचन, बहुवचन, पालकी, पालकियां. சிங்குலர் ப்ளூரல் பத்தி படிச்சோம் இல்லையா. उदूरा, நம்ம plural. उदूरांश, प्रत्यक्ष कथन की पहचान. கொட்டேஷன் மார்க்ஸ் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், டைரக்ட் ஸ்பீச், ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுல கொட்டேஷன் டபுள் கோட்ஸ். वर्णमाला क्रम, जल, तट, नमकीन, केरला, मटका, मट, वन, समय. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ஸ்ல நம்ம இந்திய வேர்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அது பார்த்தோம். जो पहले 4 लीटर और 3 लीटर से 5 लीटर दूध मापना. பார்ட் 3 பார்ட் 3ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோலியாயின்ற மாதிரி ஒரு லெசன் தான் பார்க்க போறோம். ஹோலி ஆயி லெசன் வந்து நியர்லி இதுக்கு ஈக்குவலண்டா அந்த பாப்பா கூட என்ன ஞாபகம் வந்துச்சு, வல்லரிக்கு ஹோலி ஃபெஸ்டிவல் தான் ஞாபகம் வந்துச்சு இல்லையா. சோ போனஸ் போயமா நம்ம பார்ட் 3ல ஹோலி ஆயி பார்க்கணும். Please do subscribe to Comstar Academy for future videos. Thank you so much. Hope this video is useful to you. Bye.